இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை விட பெரியவர்கள் அதிகமான பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க லவ் பண்றதை விட இன்றைக்கு கள்ள தொடர்புகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஆமென். வாலிபர்கள் கூட நம்ம அம்மாவை பார்த்துக்கணும், நம்ம அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்ந்து முடிச்சவங்களுக்குள்ள ஆசைகளும் இச்சைகளையும் பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? தூண்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. மெரைட்டல் லைஃப்ல, திருமண வாழ்க்கையில தவறான உறவுகளை பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கான்? தூண்டி கொண்டிருக்கிறான். விசேஷமா கர்த்தருடைய நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள அவ்வளோ டிவோர்ஸஸ் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? விதைத்து கொண்டிருக்கான். கர்த்தர் குடும்பமா இணைத்தகளை இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்கான்? பிரிச்சுட்டே இருக்கான். கேட்டா என்ன சொல்றாங்க? இல்ல அவருக்கு என்ன பிடிக்கல, இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு என்ன மேல இஷ்டம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்றாங்க. நாங்க கேட்கிறோம், அனுபவத்துல பாக்குறோம். நான் சொல்றேன், நீங்கள் குடும்பமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டுமா? சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் இங்க சோதனைக்கு உட்படாம இருக்கிறதுக்கு விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனா இங்க கடைசி காலத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தா மட்டும் போதாது, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது அப்படின்னா, ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சத்துருனுடைய தந்திரங்களை, சத்துருனுடைய அம்புகளை, சத்துருடைய கண்ணிகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அந்த அனுபவங்கள் யாருக்காவது இருக்கா? ஜெபிக்கும் போது கர்த்தர் இதை எனக்கு காண்பிச்சார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய மாமியாரை குறித்து இந்த சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மாமியார் வந்து பயங்கரமா ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனை. அவங்களுடைய ஜெபத்துக்கு எங்க சர்ச்சே பயப்படும். அவங்க ஜெபிக்கிற மாதிரி இது வரைக்கும் யாருமே ஜெபிச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்படி அவங்க ஜெபிச்சாலே 10 மெசேஜ் நான் எடுத்துருவேன். அவங்க ப்ரேயர்ல அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஆமென். அவங்க ஜெபிக்கிற அந்த ரெவலேஷன் ப்ரேயர், அந்த மாதிரி ஒரு அந்த வசனத்தை அந்த லெவல்ல ஜெபிக்கவே முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய அத்தை எனக்காக, என் ஹஸ்பண்ட்காக, அவங்க பேர பிள்ளைக்காகவே ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சபைக்காக அழுது அழுது ஜெபிப்பாங்க. அவங்க சர்ச் சபைகளுக்காக அவங்க ஜெபிக்கும் போது அப்படி அழுவாங்க, அப்படி ஒரு ஓலமிட்டு ஜெபிப்பாங்க கர்த்தர்கிட்ட. ஆனா வசனம் சொல்லுது, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா கர்த்தர் என்னுடைய அத்தைக்கு அதை அழகா வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். அழகா வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதை உடனே அவங்க ரிவ்யூ பண்ணி ஜெபிக்கார். திடீர்னு படுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு எழுந்து என்ன பண்ணுவாங்க? பிசாசின் வல்லமைகளை கட்டி ஜெபிப்பாங்க. ஆமாம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு? நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுதும் கூட இந்த கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கிறது பழக்கம் இருக்கு. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக என் குடும்பத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக எங்கள் வீடுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக என் பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், மறைக்கிறேன், வேலி அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். நீங்கள் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அதை கவனிப்பார். உங்கள் நாவில் ஒரு அதிகாரத்தை